யாரு இந்த மருந்து ஆல்கஹால் இருக்கிறத குடிக்க ஒன்றும் செய்யாதா? தண்ணி ஊற்றி குடிக்கணும், அப்படியே குடிச்சா அவ்வளோதான். மண்டையை போட்டுருவேன். அது ஏன் நீ அதையா வாங்கி குடிக்கப்போ? தண்ணியில் போட்டு குடிக்கதான், அது முடிக்காக குடிச்சிருக்கேன். முடி அது வளரணும், முடியை வந்து கருப்பாக்கும், முடியை வந்து வளர்ப்பு விடாமல் காப்பாற்றும். அதுக்கு ஆல்கஹாலுக்குள்ளதே கொடுத்துருப்பான் டாக்டர். அவன் என்ன டாக்டர் கொடுத்தான்? அப்போ இதில் கொஞ்சோண்டு நெய் இருக்கு, சாப்பிடும். இந்த கவர் இந்த பாட்டிலில் எக்கானது உப்பு போட்டுறாத, எக்கானது உப்பு போட்டக்கூடாது. நான் சொல்லி தரேன், உப்பு போட்டக்கூடாது. ஒன் டிஃபன் பேக்கில் வச்சு கொடு. அப்போ சோறு டிஃபன் பேக்கில் வச்சு கொடுன்னு. ஆ வீட்டில் வந்து ஒரு உப்பு போதும், இதில் உப்பு போதும்ல. 4 பேரும் பேசுவாங்க, அது கண்டிப்பாக நம்ம ஒரு உப்பா போடுவான். உப்பு போதுமே, உப்பா ஏன் போடுதே? வெறும் உப்பா போடணும். தண்ணி உப்பு சாப்பிட்றாங்க, அயோடின் சத்து, உன்னோட எலும்பு சத்து இருக்குல்ல, உப்பு போதும். எப்பா உப்பு போதும்பா. இந்த உப்பு நல்ல உப்பு, ஹிமாலய உப்பு கிடைக்குமா அங்கே? ஆமாம், இது நல்ல உப்பு. ஒரு பேக்கெட்டை கூடாமல, ஒரு பேக்கெட் இருக்கு. இல்லை பேக்கெட் இருக்காது, இல்லை கொண்டு போ. நல்லது, உப்பு கொண்டு போனால் செல்வம் பெருகும். ஆமாம், அது கூட. ஆமாம், நல்ல டேஸ்டாக ஹிமாலயா சால்ட். அதை வை. அங்கே வேலை நல்ல பணம். இந்த சைடு வேலை, இந்த சைடு வை. நீ சாப்பிடல அப்போ கடை சோறு சாப்பிடுங்க. காலையிலே சாப்பிடல, காப்பி குடிக்கிறது. சாப்பிடு. சரி, காலையில் இருந்துச்சு அந்த பாலாக்கு நான் பண்டை வாங்கி கொடுத்துருவேன். டெய்லி 20 ரூபா 50 ரூபா. சரி, விரின்னு இருக்கு. நான் அப்போ உனக்கும் பண்டை வாங்கி வச்சுருந்தேன், நான் சாப்பிட்டுட்டேன். 13 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் பஜ்ஜியா. எனக்கு நான் அல்சர் வந்துடும், அல்சர் வந்துடும், அல்சர் வந்துருப்பா. நீ இந்த ஆல்கஹால் உள்ளதை மருந்தை என்னைக்கு தண்ணி ஊற்றி குடிக்கக்கூடாது, பிடுங்கிடும். மருந்தை தண்ணியை ஊற்றி குடிக்கக்கூடாது சொல்லுவாங்க. அதான் உனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கும் சொல்லுத கேட்க முடியல. பியாய் படமாக அப்போ அங்கே ஊருக்கு போவேல. ஒரு சாத்திரம் சம்பிரதாயம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாமி படம் வை, சாமி படம் இல்லை. மழை பெய்யுது, ட்ரெயின் ஓடுமா எப்படி? ஃப்ளைட்டு அவனுக்கு சாப்பாடு வையன். நெய் நல்லா இருக்கும், கொஞ்சம் நெய் வாங்கி வச்சு சாப்பிட்டா அதுக்கு டேஸ்ட்டாக தரும். நெய் காலி. நெய்யெல்லாம் காலி. நெய் எங்கே இருக்குது? நெய் காலிடா. கொஞ்சம் நெய் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த கடையில் இருந்தால் வாங்கிட்டு வர சொல்ல. நீ ஏத்தாப்பில் உள்ள கடையில் எடா வாழா தீபா. நெய் 20 ரூபாய்க்கு டேஸ்ட்டாக இருக்குல்ல. ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டு சொல்ல, நான் 100 ரூபா கொடுக்கேன். நீ தந்த 100 ரூபா. ஏய் இப்போ அது டேஸ்ட்டாக இருக்குப்பா, மனமாக இருக்கு. இல்லை நல்லா இருக்கு நெய். ஆ இல்லை நெய் நல்லா இருக்குதுப்பா. இல்லை 20 ரூபா. இல்லை 20 ரூபா வேணுமா? 20 ரூபா பாக்கெட்டு உனக்கு. பாலா பாலா, என் கொடையங்க, என் கொடையங்கடா, கொடையங்க பாலா. உனக்கு 20 ரூபா நெய்யும் என்கிட்ட 5 பாக்கெட்டு ஒரு கவரில் போட்டு வச்சு கொடுக்கலாம்ல, நல்லா இருக்கும் நெய். பவுடர் எங்கே இருக்கு? கவரில் வச்சு கொடுத்தானு. ஆ அங்கே கிடைக்குமாடா வேலை? அங்கே கிடைக்குமா? அப்போ அங்கே வாங்கிக்கோ. விலை கூடங்க கிடைக்கும். கிடைக்குமால வேலை? ஆ கொல்லமண்ணா சும்மாரே. நான் அவனை பார்க்கறதுக்காக நான் எடுத்து போடுவேன்.
ஒன்றையும் அவன் எடுக்கான் சட்டையே போட மாட்டேங்க அதுக்காக சட்டை போட்டால் ஒன்றையும் எடுத்து வச்சுக்கிடு பர்த்டேக்கு எடுக்கணும் தம்பி போயிடுவான் வெளியேன்னு இருக்கும் பர்த்டே இருந்தாலும் டான்ஸ் ஆடுவோம் வேலை யூடியூப் எடுன்னு இல்லை யூடியூப் எடுத்து டான்ஸ் ஆடி போடு ஹாய் சார் அப்பா கிட்ட பேசணும் ஒரிஜினாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த ஜென்ரேஷன் பர்சனாக உங்களுக்கு அதுக்கு வந்து கருத்துக்கள் என்ன சார் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முழுக்க அப்பாவோட உழைப்புன்னு அமுதாக்கத்தில் எங்களோட அடையாளம் இதை வந்து நான் மாற்றமே இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து அமுதா மசாலான்ற பேரில் நம்மளோட ட்ரெடிஷ்னலான மசாலாக்களை பண்ணுற ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கோம் மிஸ்டர் இளங்கோ மை பிரதர் இல்லாமல் இந்த நிறுவனத்தை நானும் இவரும் தான் செய்யணும் ஓகே ஸோ அமுதா கதை டெவலப் பண்ண உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு இல்லை டாக்டர் சொன்ன மாதிரி அமுதா கேட்டே எப்படி செஞ்சுருக்காரு இது இல்லாமல் காஃபி பவுடர் ஊறுகாய் ஸ்வீட்ஸ் ரெடிமேட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதா ஊறுகாய் இருந்தால் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் ஊறுகாய் டிமார்க்கில் ஒரு ஊறுகாய் வாங்கிட்டு வந்திருக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் சார் விஷயம் ஒரு ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்டுக்கிடுவோம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் மிஸ் பண்ணாதீங்க ஸ்நாக்ஸ் பாக்கெட் வேணா வச்சுக்கோ. என்ன மேக்ஸ் பாக்கெட்டு மேக்ஸ் பாக்கெட்னா என்னது ஹாய் ஹலோ ஹாய் ஜாக்கி லிட்டில்ஸ் வாங்க வாங்க ஹோட்டல் தான் வியூ வெஜிடேரியன் நாங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்ட் நான்வெஜ் வேலை அப்படி கட்டியாக வச்சு சோறு சாப்பிடுன்னா கறி கட்டியாக வச்சு இந்த மீனுக்கும் வெண்டைக்காய் மட்டும் புளி போடணும் புளி அங்கே கிடைக்குமா புளி கிடைக்குமாடா ஆ தண்ணி வச்சுக்கிட்டே தண்ணி இது தம்பிக்குள்ளதாடா இப்பா அரே தம்பிக்குள்ளதா சார்ஜ் என்ன கடகடன்னு பேரு தம்பிக்குள்ளதா என் டாக்டர் அமுதாவோட பையன் நான் பார்த்து பயப்படுற ஒரே ஆள் இவன் தான் அப்போ எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க சோறு வேணுமா அது வேணுமா வேணுமால வச்சுக்கல கறி டேஸ்ட்டாக இருக்குல்ல வேணுமா வேணுமா சொல்ல அண்ணன் வச்சு கொடுப்பேன் கொஞ்சம் சோறு வச்சு கொடு. வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம் வச்சு கொடுத்தீப்பா போய் வாங்கிச்சிக்கோ நீ எவ்வளோ வேணும் வேணுமான்னு கேட்க நானும் வேலை பார்த்துட்டு இப்போ தானே இருக்கேன் ஆன்சர் கொடுக்க வேணுமான்னு கேட்க அதுக்கு எனக்கு எந்திரிக்க முடியலை எந்திரிச்சா உட்கார முடியலை நீ வச்சுக்கோ எவ்வளோ வேணும் கேட்க நீ வச்சுக்குள்ள அப்போ இது கேட்டேன்னு திணி மாடை நல்லா டேஸ்ட் பண்ணி போட்டேன் எவ்வளோ நாளாங்க எப்படி பண்ணி திங்க போகிறான்னு கொஞ்சம் வச்சுக்குள்ள இப்பா ஏ வச்சுக்கூட நான் ஒருத்தன் சரி என்னச்சு அலையாச்சுதா நான் சீரியஸாக பார்த்துக்கிறேன். அடா பாவி கல் நெஞ்சுக்காரனே அதான் தம்பி போகிறானே சந்தோஷப்படுவான் போய் சாப்பா லைஃப்ல என்ன பண்ணோம் இங்கே குழந்தை மாதிரி இருப்பான். சோறு வச்சு சாப்பிடல டேஸ்ட்டாக இருக்கு பால நான் வாழ்க்கை நினைச்சு அழுதுக்கே டைம் இல்லை. நான் இது ஏன்ல வைக்க வேலை வையல சட்னி சாம்பார் நல்லா இருக்கும். நம்ம செத்து தான் வைக்கோம் சட்னி சாம்பாரா சாப்பிட்டுட்டு இருக்க அவன் செத்துட்டான் சாப்பிடியா ஆட்டுட்டாரு. ம் நல்லா படம் வைக்க முடியல குழம்புல உப்பு போடலைன்னா ஓரத்தை வச்சு சாப்பிட்டுக்கலாம் போதும்பா புளி உப்பு போதும் உப்பு போட்டு புளி உப்பு வந்து உப்பாக எடுத்துட்டு நீ வச்சு சாப்பிடுடா எந்திரிடா மாதிரி வந்து பேசுறாது ரைட்டு தான் அது உப்பு நிறையா இருக்குது புளி இருக்கறனால அப்படி தருது இதுக்கு மேலே உப்பு போடக்கூடாது தீபாவளி வச்சு கொடுப்பானா தீபாவளிக்கு நான் வச்சு கொடுத்துருக்கேன் அந்த வண்டி கொஞ்சம் வச்சு விடாமடா ஐயோ பாவாவே அங்கே போய் எனக்கு வறுக்கு அங்கே போய் அவன் பொங்கி திங்கணும் இங்கேயும் தூத்து இங்கேயும் வறுக்கு பண்ணி அதுக்கப்புறம் வரும்போது ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். வரும்போது வறுக்கு பண்ணிட்டு லேப்டாப் வாங்கி இப்போ அண்ணனுக்கு அதான் கவலை நீ போயிட்டேன்னா வீடை யார் தூக்கான்னு அதான் கவலை ஆமாம் அப்பா தூத்து விட்டுறோம் வேலைக்காரனை மாற்றிட வேண்டியது அம்மா நீ பண்ண வேலை நீ பண்ணிட்டு பைசாவும் காலி நம்ம பாலை சாப்பிட காலம் இல்லைன்னு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் ப்ரெட்டு வாங்கினேன் ப்ரெட்டை காலை போட்டு மிதிக்கான்னு சொல்லி ப்ரெட்டு வாங்கதை விட்டுட்டேன் இன்னைக்கு இல்லை நல்ல படம் இல்லை சாமி படம்ல சி
சாவுத படம் வைக்கேன் சாமி படம் என்ன சாவுத நீ படம் வந்து படம் பார்க்க அது 4 பேருக்கு பிடிச்ச மாதிரி பார்க்க மாட்டேங்க, உனக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி பார்க்க. இது என்ன புரியுது இல்லை நல்ல படம் வைல ஒரு சந்தோஷமான படம் இதெல்லாம் கிடையாது. அம்மா நெய் போட்டு கொடுத்துருந்தே. காலி நெய் இல்லை சந்தோஷமான படம் வைல சந்தோஷம் தான் அது. இல்ல, அதான் சிப்ஸா என்ன படம் சந்தோஷ படம் வைல என்னதான் வைக்க நீ வயசுல வைக்கிறதே சந்தோஷம் துக்கம் எல்லாம் பார்க்கணும். ஒரு தெரிஞ்ச படமாக போடு தெரிஞ்ச படம் வை சரி சேவ் தான். ஆனா இதை மட்டும் ஒத்தையிலே தின்னு காலி பண்ணாங்க. இதான் விடாண்டா, சாப்பாடு மும்பைல நிம்மதி வாங்கினா காலியாவார். ஆனா இவன் எங்க இருக்கான்னு தெரியல, மும்பைல இருக்கான். மும்பை வந்து அமெரிக்கா மாதிரி. மீன் தான் சின்ன நீ வேண்டாம் நீ எந்த இடத்துல இருக்க? மும்பை வந்து அமெரிக்கா தான் மும்பைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு அளவு தான் இது யானை சாப்பாடு எல்லாம் குறைச்சி கடையில போனா பாட்டின் கடையில அந்த டைம்ல 50 கிராம் 100 கிராம்னு சரிப்பா இன்னும் உழைச்சி அவன் சாப்பிட்டுக்கலாம் நீ உழைச்சி போட வேண்டாம் நீ அந்த படத்தை மாற்று ஃபேமஸ் ஆக்டர் வைல பாட்டி காசு தரல. ரிமோட்டே காணும். ரிமோட்டுங்களா அம்மா காசு தரலையா? நீ வாங்குறதுல ஒரே ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தான் நல்லா இருக்கு. இதெல்லாம் நோய் நல்லா இருக்கும் ரெஸ்டாரண்ட் சமையல். மற்ற ப்ராடக்ட் எல்லாம் ஏதோ வாங்குற, வேலை ஆனா காய்கறினா வாங்குற இந்த ரேட் தான். வேலை ரிமோட்டை கொடு சொல்றேன் காய்கறியா என்ன வாங்கிச்சு பருப்பு பார்த்தா எதுல பாக்கெட் காய்கறியில வாங்குறதுலயோ இந்த பெட்டியை விட 3000 பருப்பு ஒன்று வாங்க தெரியுமா 2600 பருப்பு லோ குவாலிட்டி நீ சொல்லுது அங்க போய் அவிச்சு பாரு தெரியும் 2600 ரேட் இது இது லைஃப் லாங் யூஸ் பண்ண நான் கொடுத்ததுல பருப்பு வாங்கிருக்கேன். ஆமா பருப்பு மட்டும் வாங்கிருக்கேன். ஆமா எனக்கு தானே விலையெல்லாம் ரொம்ப கூட ஒரு பொருளும் வாங்க முடியாது 200 பார்த்தேன் 6 வாங்க முடியாது 200 அங்க போய் இப்பதான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படியே 1 கிலோ கேட்டு வரி அது டிமார்ட்ல ஏறணும்ல இது ஆர்கானிக் பட்டல லோ குவாலிட்டி டிமார்ட்ல வாங்கலனா டிமார்ட்ல 200 போடுறான். டிமார்ட்ல லோ குவாலிட்டி அது இது டாடா கூட ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வேற ஆர்கானிக் அன்பாலிஷ்டு டிமார்ட்ல 200 போட்டுருக்கான் 1 கிலோ. இல்லை ஃபேமஸ் ஆக்டர் படம் போடல ஒன்றும் புரியலை 300 உள்ளது 200 போட்டுருக்கான். நீ மார்க்கெட்டிங் பண்ற எத்திப்பா சாப்பாடே மார்க்கெட்டிங் பண்றான். இல்லை ஃபேமஸான ஒரு நல்ல ஒரு குடும்ப படம் போடுடா ஃபேமஸ் விஜயகாந்த் படம் அப்படி போடு தங்கச்சி என்ன கான்செப்ட் தான் போடுதாண்ணா ஒரு ஆக்டராக உருப்படியான ஆக்டர் கிடையாது இது சீரியல்மா. நாடகம் சரி அதான் போட்டு படிச்சுட்டு வா சீரியல்லாம் டெய்லி பார்க்கணும் அதை பார்க்கக்கூடாது இது எப்போ கொண்டு போய் கஷ்டம் ஒரு எபிசோட் தான் பார்த்தா ஆனா அடுத்த எபிசோட் பார்க்க எனக்கு பரவாயில்ல. ரோட் சைடில் தெரிஞ்சாயிட்டு ஒரு சின்ன முடிவு பேசி ஒரு அவசரமா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும். அவசரமா இப்படிதான் முந்தைய அம்மாட்ட சொல்லி ஏமாத்த அங்கே போய் ஒரு நெய் வாங்கிக்க பாலா நெய் குடிக்கிறதுக்கும் சூதாடுறதுக்கும் நான் காசு தர முடியாது. உங்களுக்கே சொல்றேன். இல்லை நல்லா படம் போடாமல போவையில கத்தி அருவா பொம்பளை தூக்கிட்டு இருக்கா சரி இதெல்லாம் ஒரு இடத்துக்கு போவையில இப்படி படம் வைக்காதெல்லாம் நல்ல படமாக இல்லை சந்தோஷமா ஏய் சோஃபி உனக்கு ஞாபகம் சொல்லுதே கேட்கான்னு பாரு நல்ல படம் தான் லாஸ்ட் தான் கேட்க அப்படியே தான் என் வரையை திருடிட்டு போனேன் அது சொல்ல வரியா? இது என்ன படம் மணி இதில் ஒரு குடும்ப படமாக படம் சாப்பாடு நாடகம் சுமாரே ஐ வாண்ட் டு சைக்கிள் அப்படின்னு கேட்டேன். இப்படிலாம் படம் போடுவான் வேணும்ட்டே இது போடுவான் நாடகம் புதுசு அச்சா புடுங்கின நாடகம் உடனே ஒரு முகத்துல ஒரு சந்தோஷம் ஹை அது எனக்கு வந்து ஞாபகத்தில் அதே சைக்கிள் 3 மாசத்துக்கு ஒரு படம் போட வீர வாங்குதான் அது ஞாபகம் இருக்கா? ஓகே லெட்ஸ் நாட் டாக் அபௌட் தி பாஸ்ட். 1000 rupees இல்லைன்னா பரவாயில்ல ஒரு 500 rupees கிடைக்குமா? Get lost. ஓகே ஹேவ் a good day. What a beautiful life. It's a wonderful life. It's a good life. Dave, 500 rupees கொடு. இல்ல. சரி ஒரு 100 rupees கொடு. இல்ல. 100 rupees கூட இல்ல நீ எல்லாம் எப்படா சர்வை பண்ற? உங்களுக்குலாம் வீடு தாண்டா எபோவ் சீ லெவல். வாழ்க்கை என்ன பிலோ பாவர்ட்டி லைன்ல தான் இருக்கு. வாட் இஸ் 100 rupees? டாலர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணா நாட் ஈவன் $2. உனக்கு டாலர்ஸ்ல வரணும் ருப்பியில் வரணும். யூபிஐ பிட்காயின் எதுவாக இருந்தாலும் ஓகே என்கிட்ட எதுவுமே நினைக்கிற நேர கேரி கிளாஸ்ல போய் நின்று பிச்சை எடு. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உள்ளூரில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐ வில் பி ரோலிங் இன் மணி. கீப் ரோலிங் மேன். ஹூ கேர்ஸ்? எனக்கு இப்போ டைம் இல்லை. ஈவினிங் வந்து ஒன்று வச்சுக்கிறேன். டே நீ எல்லாம் யார் தெரியுமாடா? யூ ஆர் அ வேஸ்டட் ஸ்போர். யூ ஆர் அ பிளடி parasite man.
சொல்லுங்கப்பா. நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். ஏன் இப்பெல்லாம் பேசுறேன்? இல்லப்பா, எனக்கு தெரியும். நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்கிறாங்களா? ஏன் இப்படி கேட்குறீங்க? என்ன பண்ண சொல்லுங்கப்பா. இத்தனை வருஷமா என்ன முழுசா சிரிக்க விடாம, நிம்மதியை தூங்க விடாம, என் மனசை ஊற்றிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க புரிஞ்சு பண்ணுங்க. கண்டிப்பாப்பா, சொல்லுங்கப்பா. சின்ன வயசுல நான் பழப்பு தேடி சென்னைக்கு போயிருந்தேன். அங்கே 4 வருஷம் இருந்தேன். தெரியுங்கப்பா, நான் சென்னையில் இருந்தப்போ ஒரு பொண்ணோட வாழ்ந்தேன். எப்படியாவது பழக்கணும்னு அவனுக்கு எப்படி வாழணும்னு அவன் தான் கற்றுக் கொடுத்தா. அவன் இன்னொரு ஒரு இடம் கட்டி போயினேன். அவன் இப்போ உயிரோட இல்லை. பல சோறு போதுமா அண்ணா? விஷயம் இப்போ இதுக்குப்பா டேஸ்ட்டாக இருக்கலாட்டா கறி உப்பு போதும். புளி இருக்காது, அப்படியே உப்பு கணக்காக தருது. போதும்ல உப்பு. புளி போட்டோன்னா உப்பு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே போட்டால் உப்பாயிரும். இதுதான் புளியும் உப்பும் சரியாயிடும். இதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. நீ சென்னைக்கு போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். என்னோட இறுதி சடங்கில் அவனை கலந்துக்கணும். அவன் என்ன பண்றான், எப்படி இருக்கான், எனக்கு எதுவுமே தெரியாது. நீ அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்புறம் நீங்க எல்லாரும் அவனை குடும்பத்தில் ஒருத்தராக ஏற்றுக்கணும். நீதான் மற்ற எல்லார்ட்டையும் பேசி புரிய வைக்கணும். இதை நான் உங்ககிட்ட வரமாக்கேன். எனக்காக இதை செய்யும். எனக்கு சத்தியம் பிடிக்கும். அவங்க சென்னையில் எங்க இருக்காங்க? நாங்கள் பட்டியல் பக்கத்தில் இருந்தோம். அங்கே போய் விசாரிச்சு பண்ண. இத்தனை வருஷம் கழிச்சு எப்படிப்பா அந்த போட்டோ அதைத்தான் எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரமா கூட்டிட்டு வா. நான் நாளைக்கே சென்னைக்கு வந்துருப்பான். அவங்க பேர்? அவ பேரு தான் அமுதா.